பிடிச்சிடுறாக்கா. இந்த பாருங்க, ஐயோ உள்ள ஓட போதுக்கா. பிடிச்சிருங்க. இந்த இருக்கு இருக்கா இருக்கா இருக்கா. ஹாய், பிடிச்சாச்சு நண்டு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து நடு இரவுல வந்து நண்டு வேட்டைக்கு போகிறோம். இப்போ போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். அங்கே போங்க, நேரம் போங்க, நேரத்தை போங்க. நாங்கள் நண்டு பிடிக்க போகிறோம். நண்டு வளைவு பண்ணாக்கா அப்படியே எதுக்கே இருக்கும், பிடிக்கணும். சத்தம் போடக்கூடாது, அமைதியாக போகணும். அப்போ தான் நண்டு பிடிக்க முடியும். சத்தம் போட்டால் ஒரு நண்டு ஓடிடும்ல. சத்தம் போட்டால் நண்டு உள்ளே ஓடிடும் வளப்புல. அக்கா ஒரு நண்டு பிடிச்சிட்டாங்க. நல்லா காட்டுங்க, வெளிச்சரிங்க. வா, நண்டு பிடிச்சாச்சு. அக்கா ஒரு நண்டு பிடிச்சிட்டாங்க. இருக்கா போதுங்கக்கா. கையிலே பிடிச்சிடுறாக்கா. கிட்ட கொண்டு வராதீங்க, நல்லா ஓடிடுமாம்மா. இந்த ஒரு நண்டு பிடிச்சாச்சு. படுக்கா. கையிலே எப்படிக்கா பிடிச்சிடுற? 4 நண்டு கிடக்கு. குத்து கை இன்னும் குத்தி உடையும். அது இப்போதானே குழம்பு வைக்க போகிறோம். உடனே போய் இப்போ வறுவல் பண்ணிட வேண்டியதான். அக்கா பெரிய காலாக இருக்கு. அதான் ஓடிட்டு கையை குத்தி விட்டேன்னா எடுத்து கையை ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு வந்துருக்க வேண்டியது. இருக்கா நான் பிடிக்கிறக்கா. காலு தான் வர போகுது, நல்லா குத்திக்க. நல்லா மாட்டு நண்டு காலப்புறம் வரல. காலப்புறம் எவ்வளோ பெருசில் இருக்கு. காலை பிடிச்சி உள்ள கம்பு டக்குன்னு உள்ள விடு. இருங்க வந்துருக்கு. பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்கு. சாயெல்லாம் விட்டுக்காரு கம்பை பார்த்து. பிடிச்சாச்சு. இவ்வளோ பெரிய நண்டா இருக்கு. இங்க பாருங்க, பிடிச்சாச்சு நண்டு. பாருங்க. பாருங்க, ஒரு நண்டு பிடிச்சிட்டேன். அசை கம்பளை. பாருங்க, நண்டு பிடிச்சாச்சு. காட்டு. காட்டு. இந்த நண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டில் உள்ளே புழுக்கமாக இருக்கும் வளகுள்ள. இந்த பனிக்காக காற்றுக்காக வெளியில் வந்துடுறது. அந்த டயத்தில் தான் பிடிக்கிறது இந்த நண்டு. நண்டு பிடிச்சிட்டோம், வீட்டுக்கு போகிறோம். நள்ளிரவு நண்டு வேட்டையாடியாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். போய் வரையில் போட்ட வேண்டியதான். ஆமாம், சரி கிளம்புங்க. பிடிச்சாச்சுங்களா? நண்டு பிடிச்சாச்சுங்க, வீட்டுக்கு போகிறோம். சரி கிளம்புங்க. நண்டு வறுவல் பண்ணிடலாம். நண்டு வறுவல் பண்ணிடலாம். ஏன்னா பூண்டு மிளகு ரசம் வைக்கலாம். 20 ரூபாய்க்கு பூண்டு மிளகு வாங்கிட்டு வந்தால் உடம்பு வரையாமல் ஆகும். வைக்கலாம், அம்மியில் வச்சு அரைக்கலாம். நண்டு பிடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். ஆமாம்,
நண்டு வேட்டை அடிக்கிட்டு போகிறோம். பாருங்கள் நண்டு பிடிச்சிக்கிட்டு வந்தாச்சு. இப்போ நண்டை புட்டு நல்லா சுத்தம் பண்ணி வறுவல் பண்ணிடலாம். நண்டு சுத்தம் பண்ணி அலசி எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. இப்போ வறுவல் பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சு நண்டு வறுவல் பண்ணிடலாம். நண்டு வறுவலா குழம்பலா? நண்டு வறுவல் தான். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றுறானா. மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் நச்சு போட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம் பூண்டு நச்சு வச்சுருக்கிறேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா வதங்கட்டும். கட்டி பெருங்காயம் போடுறேன். இதை நம்ம எண்ணெயிலே போட்டாலும் கரைஞ்சிடும். அதுக்காக நம்ம இப்படி போடுறோம் உடச்சி. பாருங்க அந்த மாதிரி கிள்ளி போட்டுருங்க. வதங்கட்டும். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நண்டை இதில் சேர்த்துடலாம். சுத்தம் பண்ணி அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் நண்டை. நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் உப்பெல்லாம் சேர்த்துடுவோம். கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும். மூடி வச்சிடலாம். தண்ணி ஊற்றணுமா? தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் தான். இது எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுருங்க. அடி பிடிச்சிடும். சின்ன ஸ்பூனால் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். கொஞ்ச நேரம் வேகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுடலாம். நல்லா நண்டு வந்து வருது. இனிமேல் நம்ம மூடி வைக்க வேண்டாம். ஓப்பன் பண்ணியே வச்சா தான் தண்ணி முழுக்க நல்லா சுண்டி வரும். அப்படியே வச்சு நம்ம எடுப்போம். பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வருது. பாருங்கள் தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லை. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா நண்டு வந்துருச்சு. நம்ம இப்போ இறக்கிடலாம். சூப்பரான நண்டு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நடு இரவில் நண்டு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்றலாம். எப்படி இருக்குது நண்டு வறுவல்? சூப்பராக இருக்குது. நண்டு வறுவல் நல்லா இருக்குது. இரவில் வறுத்துருந்தாலும் நண்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லாவும் வறுத்துருக்கும். நல்ல இரவு நண்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. வறுவல்
கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க.